ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் டொமினோஸ் பீட்சா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீட்லேயே நீங்கள் சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் ஒரு பீட்சாவை ரெடி பண்ண முடியும் உங்களால். இதை நீங்கள் வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியான அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு பீட்சா நீங்கள் ரெடி பண்ண முடியும் வீட்லேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்சா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். டொமினோஸ் பீட்சா செய்கிறதுக்கு இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா ட்ரை ஈஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இந்த ஈஸ்ட் நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மைதா மாவோட கொஞ்சமாக நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஆலிவ் ஆயில் எதுக்குன்னா கொஞ்சம் சாஃப்ட் தரும் மாவு, அதுக்காக தான் நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஈஸ்ட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி மாவு நல்லா 2 கைகளாலும் உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பீட்சாவோட மாவு. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு தண்ணி மேலே கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தெளித்து விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட. இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்து ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு அந்த மாவை கொண்டு வந்து இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ மாவு ரெடியானதுக்கப்புறமா இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க விடணும். அதுக்காக இந்த கண்டெய்னரில் போட்டு இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுவோம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவு நல்லா ஃபுல்லாக இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக புளிச்சு வந்திருக்கு. இது மாதிரி நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஓவர் நைட் இந்த மாவை அப்படியே கண்டெய்னரோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இது மறுநாள் காலையில் தான் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பீட்சா செய்ய போகிறோம். இப்போ ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இதை வச்சுருந்து எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாவோட கூலிங் போகிறதுக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாவு நல்லா அப்படியே பிடிச்சி போய் அது மாதிரியே சாஃப்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறது. இப்போ இந்த மைதா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாவு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும். சாஃப்டாகவும் ஆக்கணும் இந்த மாவை. அதனால் கைகளால் நல்லா மடித்து விட்டு இதை நீங்கள் பொறுமையாக நல்லா தேய்ச்சி விட்டு சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இது மாதிரி ஒரு பால் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறமா
இதை 4 துண்டுகளாக வெட்ட போகிறோம். இது மாதிரி 4 பீஸ் போட்டுட்டு அந்த ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது இதில் 4 பீஸ் தான் நம்ம செய்யலாம். அதுக்கு பிறகு இந்த மைதா மாவை 4ஆக தனித்தனியாக பிரித்து இந்த கண்டெய்னரில் எடுத்து வச்சுப்போம். மறுபடியும் இதை நம்ம கவர் பண்ணி மூடி வச்சுக்கணும். இதை 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடுவோம். 1 மணி நேரம் கழித்து தான் இதை நம்ம பீட்சா செய்யறதுக்கு ரெடி ஆகும். திரும்பவும் இதை கொஞ்சம் நேரம் புளிக்க விடணும். இப்போ இந்த 1 ஹவரில் நம்ம பீட்சா செய்கிறதுக்கு டாப்பிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். பீட்சா டாப்பிங்க்காக நான் எடுத்துருக்க பொருட்கள் என்னென்னா கேப்சிகம், ஹாட் டாக்ஸ், நீங்கள் சாசேஜும் எடுத்துக்கலாம், டொமேட்டோ பியூரி, வேக வச்ச பேபி ஒயிட் மஷ்ரூம், black olives, cheese. பீஸா சீஸ்னு தனியாக கிடைக்கும், அது வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பீஸாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை வாங்கிக்கலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை மாவு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் ஒரு பால் எடுத்து இப்போ நம்ம சப்பாத்திக்கு செய்கிற மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்குவோம். நல்லா கொஞ்சம் திக்காகவே போட்டுக்கணும். திக்காக போட்டால் சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறமா உங்கள் ஃபிங்கர்ஸால் இது மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த பிட்சாவை நம்ம பேக்கிங் அவனில் தான் செய்ய போகிறோம். அதனால் பேக்கிங் பேப்பர் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு நல்லா இந்த பேப்பர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இது மேலே போட்டு டொமேட்டோ பியூரி எடுத்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். அது மேலே கொஞ்சமாக சீஸ் தூவி விட்டு உங்களுக்கு விருப்பமான டாப்பிங் எதுவோ அது எது வேணாலும் நீங்கள் போடலாம். சிக்கன் பீசஸாக இருக்கலாம், சிக்கன் சாசேஜஸாக இருக்கலாம், எது வேணாலும் உங்கள் விருப்பப்பட்ட டாப்பிங் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இது மேலே பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பேக்கிங் அவனில் வச்சுடுவோம். பீட்சாவை நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை பேக் பண்ணலாம். பீட்சாவை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு 230 டிகிரி செல்சியஸில் டர்போ கன்வெக்ஷன் மோடில் வச்சுருக்கேன். டைம் வந்து 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். வா, பீட்சா ரெடி ஆயிடுச்சு, பாயில் ஆகிடுச்சு. இப்போ பீட்சா வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த வீடியோவில் கட் பண்ணி இந்த பீட்சாவை நான் எடுக்கும்போதே அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.
சீஸியாகவும் இருக்குது அப்படின்னுட்டு. நீங்கள் சீஸ் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் நிறைய சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் சீஸி பீஸா செஞ்சேன். இந்த சீஸி பீஸாவில் நான் ஹாட் டாக்ஸ் அப்புறம் ஆலிவ்ஸ் போட்டு நிறைய சீஸ் போட்டு சீஸி பீஸா ரெடி பண்ணேன். அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த பீட்சா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ உங்கள் வீட்டிலையே டொமினோஸ் பீஸாவை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.